Hey guys, welcome back to another video. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஸ்கார்டில் கேட்டிருந்ததா நான் எப்படி ஒரு ட்ரேடை மேனேஜ் பண்ணுவேன், லைக் எப்படி என்னோட ரிஸ்க் அலாட்மெண்ட் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே அவங்க மாடலோட வின் ரேட்டும் அந்த மாடலோட கேட்டகரைஸ் பண்ண தெரியணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிதான், லைக் ஏ பிளஸ் ஏ பி பிளஸ் ஹை ப்ராபபிலிட்டி லோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ண தெரியணும் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்றபடி. ஈவன் தோ அது ஏ பிளஸ் செட்டப்பா இருந்தாலும் தேர் இஸ் அனதர் திங் கால்ட் மார்க்கெட் கண்டிஷன். அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அது எப்படி ப்ரோ தெரியும்னா, நீங்க படிச்சு உங்களுக்கு ட்ரேடிங்கை பத்தி தெரிஞ்சு நாலேஜ் இருந்து ஒரு 6 to 8 months எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைல், டெய்லி ப்ரொஃபைல் அதை பத்தினா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ அது வந்திருக்குன்ற பேசிஸ்ல நான் உங்களுக்கு என்னோட அப்ரோச், நான் எப்படி ட்ரேட்ஸ் ஃப்ரேம் பண்ணுவேன், லைக் என்னென்ன மாதிரியான ரிஸ்க் போவேன் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நான் எடுத்த ட்ரேடே வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு காலையில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ இன் தட் சினாரியோ. ஓகே, ஸோ லெட் மீ ரிமூவ் ஆல் திஸ். இன்னைக்கு டெய்லி கண்ட இங்க ஓப்பன் ஆகும். ஸோ என்னோட வீக்லி அவுட்லுக்லேயே நான் சொல்லியிருந்தேன், லைக் இந்த லோஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு, எனக்கு இந்த ஃப்ரைடே மூவை ஜி கேடு ஃபுல்லா காலி பண்ணணும், இ கேடு காலி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம வீக்லி அவுட்லுக்ல நேற்று பார்த்தவங்களுக்கு சண்டே லைவ், நேத்தான சண்டே லைவ் வந்தவங்களுக்கு தெரியும், சொல்லியிருப்பேன். மண்டே ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் கான்டெக்ட்ல இருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனே டேரக்டா ஷூட்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி மண்டே வரும்போது என் பயாஸ் எப்படி இருக்குது, தேர்ஸ்டேயோட வீக்குக்கு மேல ஃப்ரைடே பாடி க்ளோஸ் வச்சிருக்கோம். ஸோ ஆன் மண்டே ஐ வில் பி எக்ஸ்பெக்டிங் ஹையர் ப்ரைசஸ். ஸோ இப்போ எனக்கு டெய்லியில இது இமீடியட் ரீபேலன்ஸா ஆக்ட் ஆகும். இந்த விக்க வந்து அடுத்த நாள் மண்டே கேண்டில் ஓப்பன் ஆனோடனே இதுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு தென் இட் கேன் கோ ஹையர். இதுதான் இதோட இந்த ட்ரேடுக்கான ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? இப்போ 4 ஹவர்ல நான் பார்த்த உடனே அன்னைக்கே லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, வீக்லி அவுட் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இங்க இருந்தா இந்த நாள் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ லெட் மீ ரிவைட் இட். நான் அப்பவே சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த லோஸ் உறுத்திக்கிட்டு இருக்கு, எனக்கு அகெயின் பிரைஸ் இந்த எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன் நான் இந்த எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா, இது வந்து ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டே லீவு. ஸோ அந்த லீவ் ஆன டைம்ல வந்த மூவ் இது. ஸோ திஸ் இஸ் டோட்டலி எ ஃபேக் மூவ். அதை நேற்று நான் லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க நேற்றோட வீக்லி அவுட்லுக்கு ரிவைண்ட் பண்ணி பாருங்க, அதில் எங்க சொல்லியிருப்பேன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ யா, இது ப்ரைஸ் ரீபேலன்ஸ் பண்ணணும். பிளஸ் இந்த லோன்றது கொஞ்சம் முக்கியமான லோ. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான லிக்விடிட்டி பூல், ஏன்னா தட் இஸ் அ டைம்டு லோ. பிளஸ் டீலிங் ரேஞ்ச் மார்க் பண்ணும்போது 50%. அப்ப எனக்கு பயாஸ் நேற்று என்னோட ஃப்ரேம் ஒர்க்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், என்னோட 5-6 ஸ்டெப் ப்ரோட்டோகால். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, பயாஸ். இன்னைக்கு என்னோட பயாஸ் லாங். ஓகே, செகண்ட் ஸ்டெப் பயாஸ் சப்போர்ட் பண்ண மாதிரி எஃப்இஜி இருக்கு. தேர்ட் ஸ்டெப் தேர் இஸ் நீட்ஸ் டு பி லிக்விடிட்டி ஆர் டர்டில்ஸ் ஆஃப் சம்திங், அந்த மாதிரி ஏதோ மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ லிக்விடிட்டி கிளீனா இருக்கு. ஸோ மார்க்கெட் ஐ வில் பி எக்ஸ்பெக்டிங் மண்டே மார்க்கெட் டு ஓப்பன், ட்ரேட் லோவர், செட் த லோ ஆஃப் த டே, தென் ட்ரேட் ஹையர். ஏன்னா இது ஜிபிபி கேடோட பேர். ஸோ மெஜாரிட்டி ஏசியா லண்டன்ல தான் மூவ் ஆகும், நியூயார்க்ல மூவ் ஆக மாட்டான். அந்த பேரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஒரு பேரை எப்ப ப்ரோ நாங்க ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற வீடியோ வேணா எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதிக கமெண்ட்ஸ் வந்தா நான் நெக்ஸ்ட் வீடியோ என்ன அதை மேக் பண்றேன். சர்டைன் பேர் சர்டைன் டைம்ஸ்ல மூவ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பேரை நான் ட்ரேட் பண்ண போறேன்னா நான் 3 4 hour கேண்டில் ட்ரேட் பண்ணுவேன், விச் இஸ் நத்திங் பட் 5 PM, 9 PM and 1 AM. ஸோ தீஸ் 3-4 hour கேண்டில்ஸ் ஐ வில் பி ட்ரேடிங். பிளஸ் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஸ்ப்ரெட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நான் இந்த ட்ரேட் எந்த ப்ளாட்ஃபார்ம்ல எடுத்திருந்தேன், ஃபண்டிங் பிப்ஸ்ல எடுத்திருந்தேன். ஏன்னா 5 hours ஸ்ப்ரெட் கூடுறமா இந்த 6 பிப்ஸ் கிட்ட இருந்தது ஜி கேட்ல. பட் 5 hours இட் வாஸ் லைக் 1 or 1.2 பிப்ஸ் அப்படிதான் இருந்தது. ஸோ நான் ஃபண்டிங் பிப்ஸ்ல எடுத்துட்டேன் இந்த ட்ரேட். பிளஸ் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒன்னு தான். நான் காலைல ஏஞ்சது, எனக்கு அலர்ட் செட் பண்ண எதுவுமே செட் பண்ண, ரேண்டமா ஐ ஜஸ்ட் 4:30 மணிக்கு ஏஞ்சி யூரோ சார்ட்டை செக் பண்ண, யூரோ என்னோட டார்கெட்ஸ் அடிச்சு முடிச்சிட்டோம். அப்படியே ஒரு பேரா செக் பண்ண இருக்கும்போது இவன் கரெக்டா இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தான். இப்போ ஒரு டர்ன் சூப்பர் பாருங்க, சர்க்குன்னு கரெக்டா இந்த கேண்டில் நின்றுட்டு இருந்தது. இப்படி நின்றுட்டு இருந்தான் மார்க்கெட். பார்த்த உடனே இப்ப என்னோட ஃப்ரேம் ஒர்க்ல 4வது ஸ்டெப் அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன். இப்ப இது கூட நான் குவார்டர்லி தியரியை கம்பைன் பண்ணா, ப்ரீவியஸ் குவார்டர் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. ப்ரீவியஸ் டேவோட குவார்டர் இங்க ஓபன் ஆயிருக்கு. அப்படியே எக்ஸ் ஏ, அந்த ஏக்குள்ள வர ஃபர்ஸ்ட் குவார்டர் எம், ஐ மீன் விச் மீன்ஸ் இது அது இன்டெப்தான குவார்டர்லி தியரியில தான் இது புரியும் உங்களுக்கு. ஏன்னா அது ஒரு குவார்டரையும் நம்ம ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு குவார்டரை நம்ம 4ஆ பிரிக்கலாம், லைக் விச் மீன்ஸ் இந்த குவார்டரையே 4ஆ பிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இன்டெப்தா நிறைய மேட்டர் உள்ள இருக்கு. அதனாலதான் அது கொஞ்சம் கடல்னு சொன்னேன்.
which means இது x a இங்கேயே உட்காந்துச்சு, எனக்கு m சேர்த்து வந்துட்டான், m manipulation into a key level which I was expecting. ஸோ டர்ட்டில் சூப் நடந்துச்சு. இங்க எங்க ப்ரோ டர்ட்டில் சூப் நடந்துச்சுன்னா, there is so much things in this turtle soup. இதை டர்ட்டில் சூப்பா எடுக்கலாம், நான் இதை டர்ட்டில் சூப்பா எடுத்தேன். எனக்கு இது வந்து எனக்கு கீ லெவலுக்குள்ள ட்ரேட் ஆனா, பட் there was no candle close below it, so I took this as a turtle soup. ஸோ இங்க SMT இருக்கான்னு கேட்டா SMT, there was an SMT which with these lows on ECAD. ECAD பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் வாஸ் மை A plus செட்டப். ஸோ கரெக்டா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சு, நெக்ஸ்ட் கேண்டில் கரெக்டா அந்த க்ளோசிங் வைக்கும் போது நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எனக்கான 10 பொருத்தமும் கிடைச்சிருச்சு. இப்போ என் டார்கெட் எது, தீஸ் எக்ஸ்டர்னல். ஸோ இப்போதான் நான் என்ன சொன்னேன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் புல் பண்ண போறேன். I'm just pulling the standard deviation from low to high. 2.5 almost -3 கிட்ட என்னோட டார்கெட்ஸ் வந்து உட்காரு. ஸோ திஸ் வாஸ் த வேலிட் ட்ரேட், விச் மீன்ஸ் திஸ் இஸ் அ குட் ட்ரேட். ஆனா டைம் அமைஞ்சான்னு கேட்டா இந்த பேர்ஸுக்குலாம் எனக்கு டேட்டா கிடையாது. எப்போ லோ செட் பண்ணுவாங்க, எப்போ ஹை செட் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் நான் ரொம்ப அக்கேஷனலாக ட்ரேட் பண்றேன், கிராஸ் பேர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ அப்படின்னு இருக்கப்ப என்கிட்ட டேட்டா கிடையாது. அப்ப இதுதான் வந்து ஏ செட்டப், ஏ பிளஸ் கிடையாது, ஏ செட்டப். விச் மீன்ஸ் நான் எப்படி என்னோட ட்ரேட்ஸை ஃப்ரேம் பண்ணோம்னா, there is 3 setups for me. A plus, A and direct low probability setups. Low probability setups na, which means இப்போ நான் இதுக்கு எப்படி ரிஸ்க் கேட்டகரைஸ் பண்ணுவேன்னா, A பிளஸ்க்கு நான் ஃபாலோ பண்ற ரிஸ்க் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏன்னா நான் A பிளஸ்க்கு 2% 3% வைப்பேன். பிளஸ் அதோட டிபெண்ட்ஸ் அப்போ தான் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் பொறுத்து ரிஸ்க்ன்றதே அந்த வேரி ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைக் உங்களுக்கு நீங்க எப்படி நேவிகேட் பண்ணலாம் நான் சொல்றேன். 0.75 low probability, you can either take it or you can either leave it or take it with 0.2% risk. ஸோ இப்படிதான் என்னோட அப்ரோச் இருக்கும். நான் லோ ப்ராபபிலிட்டிக்கு வந்து 0.3 வைப்பேன், திடீர்னு 0.15 வைப்பேன், 0.2 வைப்பேன், 0.3 வைப்பேன். பட் அது 0.5க்கு கம்மியாக தான் இருக்கும் லோ ப்ராபபிலிட்டிஸ்க்கு. சேம் கோஸ் ஃபார் ஏ, 0.75 வைப்பேன், திடீர்னு 1 வைப்பேன், 0.5 வைப்பேன், திடீர்னு 1.2 வைப்பேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ், மார்க்கெட் கண்டிஷன்ஸ், செட்டப்ஸ், டைம், அதெல்லாம் இதுல நிறைய இன்க்ளூட் ஆகும். ஸோ உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ரஃபா ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஓகேவா? இப்ப இது வந்து என்னோட என்ன செட்டப் கேட்டகரைஸ் ஏ. ஏன்னா இந்த மாடலுக்கு 8 டேட்டா இருக்கு, ஆனா இந்த பேரோட கேரக்டருக்கே 8 டேட்டா இல்லை. அப்ப நான் என்ன பண்ணேன்னா இங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். இதுக்கு நான் வந்து எந்த டேட்டா இல்லைன்றதுனால நான் ரொம்ப டைட் ஸ்டாப் லாஸ் தான் வச்சேன். எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா 1 மினிட்ல ஒரு ரீசெண்டா ஒரு எஃப்இஜி ஸ்விங் வந்திருக்கும். ஓகே, இந்த இடம், இந்த எஃப்இஜி என்னோட இனிஷியல் ஸ்டாப் லாஸ். நான் ஒரிஜினலா சொல்லணும்னா என்னோட இனிஷியல் ஸ்டாப் லாஸ் வாஸ் பிலோ திஸ் லோ. எங்கன்னா these lows, என்னோட இனிஷியல் ஸ்டாப் லாஸ். ஸோ மை டார்கெட் வாஸ் ரைட் அரவுண்ட், where is my target, these highs. சாரி, இந்த லோஸ் கிடையாது, these lows were my initial stop loss. இந்த லோ தான் என்னோட இனிஷியல் ஸ்டாப் லாஸ். இட் வாஸ் லைக் 1:1.5 சம்திங் தான் early morningனால. ஸோ these highs were my first target. these highs கிடையாது, இந்த highs. this was my target. இந்த ஹைஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இருந்தது. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் இல்லை, இந்த மொத்த ட்ரேடுக்குமே இதான் டார்கெட். ஏன்னா இது வந்து நான் டெய்லி ஸ்விங் அடிக்கல, நான் எடுக்கிறது 4 hour ஸ்விங்ஸ். ஸோ 4 hour ஸ்விங்னா 4 hour இன்டர்னல் டு 4 hour எக்ஸ்டர்னல், அவ்வளோதான். எனக்கு அங்கேயே செட்டப் முடிஞ்சிடும். 4 hour இன்டர்னல் டு 4 hour எக்ஸ்டர்னல் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அந்த ஒரு ஹை, இந்த ஹை தான் என்னோட டார்கெட். கைஸ் இது இந்த ஹைஸ் தான் என்னோட டார்கெட், அதை தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ மார்க்கெட் எனக்கு டேக் ஆச்சு. டேக் ஆயிட்டு மார்க்கெட்டை நீங்க 1 minute டைம் ஃப்ரேம்ல வச்சு பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நேரம் அரைச்சிக்கிட்டே இருந்திருப்போம். இப்ப இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும், இந்த ஒரு ஷிஃப்ட் வந்திருக்கும். இந்த எஃப்இஜி இங்க ஹோல்ட் ஆகிறத பார்த்தோன்னே ஐ மூவ்ட் மை ஸ்டாப்ஸ் டு தீஸ் லோஸ், திஸ் எஃப்இஜி. இந்த எஃப்இஜிக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு பெட் கட்டி எடுத்தேன். ஏன்னா திஸ் இஸ் த ப்ரொடெக்டட் லோ. இந்த லோக்கு மார்க்கெட் மறுபடியும் ரீவிசிட் ஆகக்கூடாது, இதை டர்ட்டில் சூப் அடிக்கக்கூடாது. ஈவன் தோ அப்படியே டர்ட்டில் சூப் அடிச்சாலும் I got some buffer, like 2 pips buffer விட்டு தான் I placed my stop loss. So இந்த இடத்துக்கு பொசிஷன் மாத்திட்டேன். ஏன்னா this is like a change in state of delivery for me. ஏன்னா இங்க நீங்க M15 டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா new M15 traded lower internal PO3 செட் ஆயிட்டு again it just trading higher.
ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்தோடனே ஐ ஜஸ்ட் மூவ் மை ஸ்டாப்ஸ் டு தீஸ் லோஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல இது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஏ தான், ஏ பிளஸ் கிடையாது, மாடல் ஏ பிளஸ். பட் இந்த பேருக்கு எனக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது, தெரியாது, ஏன்னா இதுக்கான எனஃப் டேட்டா என்கிட்ட இல்லை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த இடத்துல எவ்வளவு ரிஸ்க் போகலாம், இதர் 0.5 போகலாம் ஆர் 0.75 போகலாம். அதை தாண்டி நான் போகக்கூடாது. ஈவன் 1% கூட நான் இங்க வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னா எனக்கு இந்த பேருக்கான எனஃப் டேட்டா கிடையாது. whenever I am trying out a new pair, என் மாடலுக்கான வின் ரேட் என்கிட்ட இருக்கு, என் மாடல் எப்படி ஒர்க் ஆகுன்றது எனக்கு தெரியும். பட் அந்த பேர் எப்படி ஆப்ரேட் ஆகும் தெரியாது. திடீர்னு இன்னொரு கொத்திட்டு போவானா, இல்ல இதுதான் லோவா, அந்த டேட்டா என்கிட்ட இருக்காது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் முட்டாள்தனமா எல்லா இடத்துலயும் போயிட்டு 1% ரிஸ்க்ன்றது என்னால வைக்க முடியாது. தட்ஸ் நாட் லைக் that is not an intelligent thing or எப்படி சொல்றது, that is not a good thing. ஏன்னா டேட்டா இல்லாத பேர் அவன் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேல போனா நான் என்ன பண்றது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்துல இங்க ரிஸ்க் கம்மியா வைப்பேன். இப்ப இந்த ட்ரேடு இப்ப நான் இங்க பொசிஷன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுவான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா என்ன ஃபாலோ பண்றவங்க தெரியும், நான் எடுத்தா ஒரே ட்ரேடு ஒரே பொசிஷன், அவ்வளவுதான். ரொம்ப நேரம் அரைச்சிக்கிட்டே இருந்தான், தென் இட் காட் ஷூட்டட் ஹையர். அப்படியே போக ஆரம்பிச்சா நான் பார்சல்ஸ் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சமா பார்சல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த இடத்துக்கு வரும்போது லைக் மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட இப்படி இங்க இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி கீழே வரும்போது ஈகேட் இந்த ஹையை தூக்கிட்டோம். ஸோ எஸ்எம்டி வாஸ் இன் பிளே. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், டக்குனு ஸ்டாப் லாஸ் தூக்கி இந்த இடத்துல மாத்திட்டேன். ரிஸ்க் நான் ட்ரையல் பண்ணிட்டே வரேன். எனக்கு ஒரு இன்வால்டேஷன் லைன் வர நான் ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிட்டே வரேன். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்புறம் இந்த லோக்கு மேல நான் ஸ்டாப் லாஸ் மாத்தல. அகைன் மார்க்கெட் இங்க இருந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டைம்ல ஈகேட் கூட இங்க ஹைஸ்ல எஸ்எம்டி இருந்தது. ஒருவேளை இது ஆக்டிவேட் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் சப்கான்சியஸ் மைண்ட்ல எனக்கு இருக்கிறதுனால நான் ஸ்டாப் லாஸ் இந்த எஃபிஷியன்சி மறுபடியும் ரிஸ்க் இந்த இடத்துக்கு மாத்திட்டேன். இப்ப திஸ் வாஸ் கோயிங் குட். லைக் நான் பார்சல்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன், இந்த இடத்துல ஒரு பார்சல்ஸ் எடுத்தேன், அப்புறம் மார்க்கெட் இங்க இருந்து வந்தோடனே இந்த விக்கல இன்னொரு பார்சல்ஸ் எடுத்தேன், அப்புறம் ஃபைனல் டிபி போய் டிபி அடிச்சிட்டோம். இப்ப இந்த ட்ரேட் முடிஞ்சிச்சா, இப்ப நான் இதுக்கு வச்ச ரிஸ்க் வந்து 0.75 இல்ல 0.5 வச்சிருப்பேன். இப்ப இதோட ஆர்ஆர் பாத்தீங்கன்னா நார்மல் இனிஷியல் ஆர்ஆர் வந்து இங்க இருந்தது, விச் இஸ் 1.72. அதுக்கப்புறம் 1.72 தான், லைக் 1:1.5 ஆர்ஆர், அவ்வளவுதான். இப்போ நான் 0.5 வச்சிருந்தேன்னா எனக்கு 0.75 வந்திருக்கும், 0.75 வச்சிருந்தா எனக்கு 1.25 வந்திருக்கும், 1.25 1.75 வந்திருக்கும். ஸோ இட் கோஸ். ஸோ 0.5 வச்சிருந்தேன்னா எனக்கு 1.25 வந்திருக்கும், 0.75 வச்சிருந்தேன்னா 1.75 வந்திருக்கும். ஆமா 1.75 வந்திருக்கும். ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் ஹவ் ஐ பிளான் மை ட்ரேட்ஸ். அண்ட் 1.5 இல்லையே, 35 வச்சிருந்தேன்னா 35 வந்திருக்கும். சாரி கைஸ், 0.5 வச்சிருந்தேன்னா 0.75 வந்திருக்கும், 0.75 வச்சிருந்தேன்னா எனக்கு 1.25 வந்திருக்கும். 1.25 1 வந்திருக்கும். ஏன்னா 1:1.5ல. ஸோ 0.5 வச்சிருந்தேன்னா எனக்கு 0.75 வந்திருக்கும், 0.75 வச்சிருந்தேன்னா எனக்கு 1 வந்திருக்கும். அந்த பெர்சன்டேஜ் வைஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாமே பெர்சன்டேஜ், 0.5%, 0.75%. let's say for example if you have a 100k account னா 0.5 னா $500. ஸோ $500 ரிஸ்க் வைக்கிறேன், எனக்கு $750 கிடைக்குது. இது நான் 0.75 வைக்கிறேன்னா $750 ரிஸ்க் வைக்கிறேன், எனக்கு $1000 ப்ராஃபிட் வருது. ஸோ அவ்வளோ. நான் இந்த ட்ரேடுக்கு வச்சது வந்து 0.6%, which is nothing but $600 ரிஸ்க் வச்சேன். I got around 750 or 780, I'm not sure. ஏன்னா நான் பார்சல்ஸ் எடுத்ததுனால எனக்கு ஃபுல் டிபி எனக்கு வராது. ஸோ ஐ டுக் சம் பார்சல்ஸ், ரைட். ஸோ 3 பார்சல்ஸ் எடுத்ததுனால somewhere around 720 or 780, I'm not sure how much I got. ஸோ அவ்வளோ வந்துச்சா. இப்ப என்கிட்ட இருக்க ஒரே ஒரு எனக்கு கெட்ட பழக்கமா இல்லை எப்படி சொல்றது தெரியல, ஐ லைக் ரவுண்ட் நம்பர்ஸ். எனக்கு அன்னைக்கு நாள் வந்து ரவுண்ட் நம்பரா தான் முடியணும். ஓகேவா? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த நாளைக்கு காலைல ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு $670 ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அதுல எனக்கு ரவுண்டா அது 600 மாத்தணும், இல்லைன்னா ரவுண்டா 800 மாத்தணும். இந்த நடுவுல இருக்கிற நம்பர் எனக்கு பிடிக்காது, இந்த 17 நம்பர் எனக்கு பிடிக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு இப்ப இந்த ஒரு நாளைக்கு இப்ப காலைல இந்த ட்ரேட் எடுத்து முடிச்சேன்னா, இப்ப இன்கேஸ் லண்டன்லயோ இல்லை நியூயார்க்லயோ ஏதோ ஒரு ட்ரேட் வருதுன்னா இங்கதான் என்னோட ஸ்பெஷல் மேனேஜ்மெண்ட்ன்றது வேலை செய்யும். நான் அடுத்து வரக்கூடிய லண்டன் ட்ரேடா இருந்தாலும் சரி, நியூயார்க் ட்ரேடா இருந்தாலும் சரி, அதுக்கு நான் ஃபுல் ரிஸ்க்கும் போக மாட்டேன். அது என்னதான் A+ இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. அங்க நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில எடுக்கிற பத்தியா ஒரு ட்ரேடு, அதுல பேலன்ஸ் $70 இருக்கா, அந்த $70 மட்டும்தான் ரிஸ்க் வைப்பேன். இப்ப இதே இது எனக்கு 670 இல்லப்பா, எனக்கு வந்து ஒரு 518 இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா $18 ரிஸ்க் வைப்பேன். ஏன்னா எனக்கு ரவுண்ட் ஆஃப் நம்பரா தான் வேணும். இப்ப இதை வச்சு பார்த்தா நான் என் ப்ராஃபிட்ல இருந்து மொத்தமாவும் அடுத்த ட்ரேடுக்கு ரிஸ்க் வைக்கல, என் ப்ராஃபிட்ல இருந்து 50% ரிஸ்க் வைக்கல, அந்த நம்பரை தான் ரவுண்ட் ஆஃபா நான் ரிஸ்க் வைக்கிறேன். அது போனாலும் எனக்கு $1. இப்ப அதனால எனக்கு ஒரு பெரிய லாஸான்னு கேட்டா கிடையவே கிடையாது.
ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸை தான் நான் அடுத்த ட்ரேட்ல வைப்பேன். ஏன்னா என் சர்வர்ல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா தெரியும், நான் நிறைய ட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன் 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 நான் அவ்வளோ நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கிற ஒரே நாள்ல 3-4 ட்ரேட் எப்படி என்னால அட்டன் பண்ண முடியுது, நான் எப்படி மேனேஜ் பண்றேன்னா அதுக்கான ரீசன், அதுக்கான பேக் எண்ட்ல நடக்கிற ஒர்க்ஸ் இதுதான். இப்படிதான் நான் என்னோட ரிஸ்கை ஃபாலோ பண்ணுவேன். முதல் ட்ரேட்ல எடுக்கிற ப்ராஃபிட்டை ரவுண்ட் நம்பரா வச்சுக்கணும்னு தோணும். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இவ்வளோ வரல ப்ரோ, இப்போ 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 புத்திசாலிங்கெல்லாம் கேட்பீங்க, $100 எனக்கு ப்ராஃபிட் இருந்ததுன்னா நீ என்ன ப்ரோ பண்ணுவோம், $1 ரிஸ்க் வச்சுட்டு எடுப்பேன். அந்த அளவுக்கு முட்டா நான் கிடையாது. ஸோ இட்ஸ் $1 அவ்வளோதான். அதை நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணாலே எனக்கு அந்த ஸ்வாப்லேயே அந்த $1 போயிடும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த அளவுக்கு எனக்கு கிடையாது. எனக்கு எப்போ என்னோட ப்ராஃபிட்ஸ் வந்து அபவ் அ நம்பர் கால்ட் 130 ஆர் 140க்கு மேலே எப்போ இருக்கும், தென் ஐ வில் ரிஸ்க் மோர். அப்பதான் நான் அடுத்த ட்ரேடே அட்டன் பண்ணுவேன். இல்லைன்னா அந்த 130 150னா அவள் அதோட வச்சிருவேன். இப்போ 630 650னா அப்படியே அதோட வச்சிருவேன். அந்த வேற அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த அக்கௌண்ட் தர மாட்டேன். இப்படிதான் நான் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுப்பேன். நான் எடுக்கிற ப்ராஃபிட்ஸ் தான் ரிஸ்க் வைப்பேன். நிறைய பேர் வெறும் ஒரு வித்தியாசமா சொல்லுவாங்க, பட் எனக்கு இவ்வளவு நாள் ஹெல்ப் பண்ணது இந்த மெத்தட் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க அக்கௌண்ட் வாங்க, முதல் ட்ரேட் 1% வை, 1:3 RR வை, ரெண்டாவது ட்ரேட் எடுக்கும் போது நீ டபுள் 2% ரிஸ்க் வை, 1:2 RR வை, ரெண்டே ட்ரேட்ல அக்கௌண்ட் பாஸ் பண்ணிடும். அது பாஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மார்க்கெட்ல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் டேப் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா நான் இப்படிதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவேன். லைக் அது ரொம்ப 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 A+ டைம்ல அலைன் ஆச்சுன்னா மைரா கூட இந்த 70-80 ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. தாடி மொத்தமா 1/2% 1% இறக்க ஆரம்பிச்சிடும் நான். ஏன்னா அது இருக்கிறதுலே ஹை ப்ராபபிலிட்டிப்பா. அதை நான் அந்த ட்ரேடு வரத்துக்கு தான் நான் வாரம் ஃபுல்லா வெயிட் பண்ணிருப்பேன். அப்ப அதுக்கு போயிட்டு நான் $70 வைக்க முடியுமா? ஸோ இட் டிபெண்ட்ஸ்ல. இப்ப அதுக்கான எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்ப இது வந்து என்னோட A++ செட்டப். ஆனா இந்த பேரை பொறுத்த வரைக்கும் இது A. ஸோ இப்ப இந்த ட்ரேட் முடிஞ்சா இப்ப இங்கதான் வரேன். இப்ப மார்க்கெட்டை அப்படியே ஓட விடுறேன். ருக்கோஜா, ஐ வில் ஷோ. இப்ப மார்க்கெட் இங்க இருக்கான். இப்ப அடுத்த 4 hour கேண்டில் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆயிடுச்சுப்பா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த எஃப்சிஜிக்குள்ள வருவான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம், கரெக்டா? ஆனா இங்கதான் வந்து என்னோட அந்த பயாஸோட வீடியோ வர ஆரம்பிக்கும். அது வெறும் டெய்லி கேண்டில் மட்டும் கிடையாது, ஈவன் 4 hour கூட நீங்க எடுத்துக்கலாம். க்ளோஸ் அபவ் ப்ரீவியஸ் கேண்டில் ஹை, தென் திஸ் இஸ் அ பிரேக்அவே கேப். இந்த எஃப்சிஜி பிரேக்அவே கேப். எனக்கு பிரேக்அவே கேப் பத்தி அவ்வளவு நாலேஜ் கிடையாது, நான் அதை யூஸ் பண்ணவும் மாட்டேன். நான் ஜஸ்ட் கேண்டில் க்ளோசிங்ஸ் வச்சு ட்ரேட் பண்றாள். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த எஃப்சிஜிக்குள்ள மார்க்கெட் வருவான்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகிற கேண்டில் 1 AM கேண்டில். ஓகே, இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணுவோம். பட் நான் என்ன பார்த்தேன் டிஃப்ரெண்டா, 1 hourல போய் இந்த இடத்துல ஒரு எஃப்சிஜி இங்க ஹோல்ட் ஆச்சு. இந்த எஃப்சிஜி இந்த 1 hourல இங்க ரொம்ப ஹோல்ட் ஆச்சான். பட் ஆனா இது இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்கியான செட்டப், செம்ம ரிஸ்கி. நான் ஸ்டூடெண்ட் ஈவினிங் காலைல வீடியோல அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது தான் 2 பேரும் சொன்னேன். ஸோ எனக்கு தேவையான டோட்டல் சூப் வந்துருச்சு, எனக்கான CAST வந்துருச்சு. ஸோ தேர்ட் கேண்டலோட ஓப்பனிங்ல என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ அண்ட் டார்கெட் த எக்ஸ்டர்னல் விச் இஸ் நத்திங் பட் ப்ரீவியஸ் வீக் ஹை. இதுதான் என்னோட செட்டப், இனிஷியல் செட்டப். பட் இது எடுக்கலாமா ப்ரோ நாங்க அப்படின்னா தயவு செஞ்சு வேணாம். மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியம்ல இருக்கான். இந்த லெக்குக்கு வந்தாதான் நானே எடுக்கலான்னு இருந்தேன். நான் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டே தான் இருந்தேன், இந்த டைம் நான் எடுக்கிறேன், இது எனக்கு முதல்ல ஃபெயில் ஆகணும். இது பாஸ் ஆச்சுன்னா தான் எனக்கு அதிசயம், ஃபெயில் ஆச்சுன்னா கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா இப்ப இங்கதான் என்னோட அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது வரும். இப்ப நான் காலைல என்ன சொன்னா, நான் காலைல எடுத்த ட்ரேடுக்கு 680 நான் வச்சுக்கிறேன். $680 மார்னிங் ப்ராஃபிட் பண்ணிருக்கேன்னா இந்த ட்ரேடுக்கு நான் எவ்வளவு ரிஸ்க் வைப்பேன்னா வெறும் $80. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பர் பிடிக்கும். இப்போ $80 நான் இந்த ட்ரேடுக்கு ரிஸ்க் வைக்கிறேன்னா 8 3s are 24, 240 எக்ஸ்ட்ரா எனக்கு ப்ராஃபிட் வரும். போனா $80 வந்தா $240. அதை நான் ரவுண்ட் ஆஃபா 220 மாத்திட்டேன். ரவுண்ட் ஆஃபா சம்பர் அரௌண்ட் இந்த ஏரியால 220 மாத்திட்டேன். ஏன்னா எனக்கு 680 + 220 900. அகைன் ரவுண்ட் ஆஃப் நம்பர் எனக்கு ரவுண்ட் ஆஃபா இருக்கணும். நீங்க டே க்ளோஸ் ஆகும்போது அக்கௌண்ட்ல இந்த கொஞ்சம் அறகுறையா அப்படிலாம் இருந்தா எனக்கு பிடிக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரவுண்ட் ஆஃபா இருக்கணும். அப்ப அந்த ரவுண்ட் ஆஃப் ஆக்குற அளவுக்கு எனக்கு பஃபர் எவ்வளவு இருக்கும், ஸோ அதை நான் ரிஸ்க் வைப்பேன். இப்போ இந்த ட்ரேடுக்கு $80 ரிஸ்க் வச்சேன். நான் வச்சு நான் எதுவுமே பார்க்கல. நான் ரிலையன்ஸ்க்கு போயிட்டேன், ஐபேட் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ்க்கு போயிட்டேன். வந்து பார்த்தா மார்க்கெட் இங்க நின்றுறான். இங்க நின்னதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் ஸ்டாப் அவுட் ஆயிட்டேன்னு பார்த்தா ஸ்டாப் அவுட் ஆகல. ஏன்னா எனக்கு பஃபர் இருந்தது, இந்த இடத்துல தான் வச்சிருந்ததுனால ஸ்ப்ரெட் நார்மலா இருந்ததுனால எனக்கு பஃபர் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்னொரு அக்கௌண்ட் இருந்தது, என்னோட லைவ் அக்கௌண்ட்.
அதுல இந்த 1 ஹவரோட ஐஎஃபிஜில இங்க சுத்திக்கிட்டு இருக்கும்போது நான் பாட் ரேண்டமா பொசிஷன் 5 மினிட்ஸ் 60 அடிச்சேன் கரெக்டா. 5 மினிட்டா 3 மினிட்டா ஏதோ ஒரு 60 அடிச்சேனேப்பா. 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் சிஎஸ்டி. இதோ இந்த சிஎஸ்டி அடிச்சேன். ஏன்னா இந்த இடத்துல கேரோட எஸ்எம்டி இருந்தது லோவர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ இந்த 60 வந்தோடனே நான் ஸ்டாப் லாஸ்ல இந்த ட்ரேடுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுத்த ட்ரேடுக்கு இங்க மூவ் பண்ணிட்டு அடுத்த பொசிஷன் அந்த 60யோட ரீபேலன்ஸ்ல ட்ரேட் எடுத்தேன். இந்த 60யோட ரீபேலன்ஸ்ல டைரக்டா இந்த இடத்துல ஒரு லிமிட் போட்டேன். எக்ஸாக்டா இந்த இடம் இல்ல, சம்வேர் அரௌண்ட் இந்த ஏரியால என்ட்ரி, அந்த ட்ரேடுக்கு இங்க ஸ்டாப் லாஸ். அதுக்கும் டார்கெட் சேம் தி சைஸ். இப்ப இதை எடுத்தது வந்து வேற ஒரு புது அக்கௌண்ட். லைக் இது வந்து அந்த இன்னொரு அக்கௌண்ட் எடுத்த புது ட்ரேட். ஸோ அதுக்கு நான் 1% எடுப்பேன், ஏன்னா அந்த நாளோட முதல் ட்ரேட். பட் ஆனா இந்த பேருக்கு நான் 1% வச்சேன்னா கிட்ட கிடையாது. ஐ டுக் லைக் சம்மர் அரௌண்ட் 0.6 or 0.55, ஐம் நாட் ஷுர். ஆனா 0.5க்கு மேலதான், 0.5 to 0.7 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இந்த ட்ரேட் எடுத்தேன். ஏன்னா 1% வைக்கிற அளவுக்குலாம் எனக்கு ஒர்த்தே கிடையாது. இது இருக்கிறதுலே ரிஸ்கியான செட்டப் பண்றேன். அப்புறம் என்ன மென்டலா நான் இந்த பேருக்கு போய் நான் 1% ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. ஸோ நோ நீட். அந்த இன்னொரு அக்கௌண்ட் எனக்கு இந்த ட்ரேட் ஃபெயில் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லாம, ஏன்னா முதல் எடுத்த ட்ரேட் எனக்கு 600 பஃபர் கொடுத்துச்சு, which again that is a payout. ஸோ யா, இப்படிதான் நான் என்னோட ரிஸ்க் மேனேஜ் பண்ணுவேன். முதல் ட்ரேடுக்கு எடுக்கிறத ரெண்டாவது ட்ரேடுக்கு அதுல இருந்து எனக்கு அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பரா மாத்துற வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் இருக்கா, $50 இருக்கா, அடுத்த ட்ரேடுக்கு அந்த $50 மட்டும் ரிஸ்க். அதை தாண்டி ₹1 வைக்க கூடாது. அவன் என்ன பண்ணுவான்னா 44, 48 இல்ல 46க்கு வச்சிருவேன். ஏன்னா ஸ்வாப் எனக்கு கொஞ்சம் போவோம், பிளஸ் ஸ்லிப்பேஜ் இருந்ததுன்னா அது ஸ்ப்ரெட் இருந்ததுன்னா அதுவும் கனெக்ட் பண்ணணும்னாலும் ரவுண்ட் ஆஃப் 50 வைக்க மாட்டேன். லைக் 60, லைக் 50னா 48, 47 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் சஜஸ்ட் பண்ணி வச்சிருவேன். இப்படிதான் நான் ட்ரேட்ஸ் ஃப்ரேம் பண்ணுவேன். இப்படிதான் எனக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒன்று நான் இவ்வளவு நாள் ஃபாலோ பண்றது இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ரவுண்ட் ஆஃப் நம்பரா இருக்கணும். பிளஸ் என்னோட செட்டப்ஸ்க்கு ஏற்றபடி நான் கேட்டகரைஸ் பண்ணிட்டே வரணும். பிளஸ் நான் என்ன பேர் ட்ரேட் பண்றேன், ஏன்னா அந்த பேர்ன்றது அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணும்ல. நம்ம என்ன பேர் ட்ரேட் பண்றோன்றதும் இருக்குல்ல. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ கைஸ். உங்களுக்கு இது புரியுமான்னு கூட எனக்கு தெரியல, ஏன்னா நான் கொஞ்சம் கோளாரா ஒரு மாதிரி வித்தியாசமா ரிஸ்க் அப்ரோச் பண்ணுவேன். நீங்க இது வரைக்கும் பார்த்த மென்டார் மத்த மாதிரிலாம் நான் கிடையாது. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட பாவனையில நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஹெவி ரிஸ்கிங்கும் போக மாட்டேன், லோ ரிஸ்கிங்கும் போக மாட்டேன். அட் த சேம் டைம் என் மாடல் வந்துன்னா எடுக்க வேண்டியதுதான் என்னோட கடமை. ஏன்னா அப்பதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் எனக்கு அந்த மாடலோட வின் ரேட்ன்றது இன்னும் அக்யூரேட்டா வரும், இன்னும் அந்த மாடலை நான் ரிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என் மாடல் வருது, அன்டைம்ல இருக்கு, நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன்னா என் வேலை ஃபுல் டைம் ட்ரேடர், நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர். எனக்கு அன்டைம்ல வந்தாலும் ஐ நீட் டு டேக் அ ட்ரேட், ரைட்? ஸோ அப்படின்ற பட்சத்துக்கு நான் ட்ரேட் எடுத்துதான் ஆகணும். இட் கேன் பி லைக் நைட் 9 மணியா இருக்கலாம், இல்லை வெளிக்காலில் 3:30 மணியா இருக்கலாம். ஐ டோன்ட் ஈவன் கேர் அபவுட் இட். அன்லஸ் எனக்கு ப்ராப் ஃபார்ம்ல ஸ்ப்ரெட் இல்லாத வரைக்கும் நான் ட்ரேட் பண்ண ரெடி. அதுக்குன்னு ரிஸ்க ஃபாலோ பண்ணாம இருக்க மாட்டேன். லைக் ஈவினிங் இந்த காலில் இந்த ட்ரேட் எடுக்கும்போது கூட நான் சொன்ன மாதிரி நான் ரிஸ்க ஃபாலோ பண்ணி தான் எடுத்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஸ்லிப்பேஜ் இருக்கு, ஸ்வாப் ஸ்ப்ரெட் அதிகமா இருந்தது. இன்னைக்கு பேங்க் ஹாலிடே, ஈவன் பிரைசிங் இங்க வந்திருந்தா கூட என் ஸ்டாப் லாஸ் இங்க இருந்தா கூட பிரைசிங் வந்து அந்த டைம்ல ஏசியா செஷன் ஓப்பன் இது அப்பன்றப்ப எனக்கு அந்த செஷன் ஓப்பனிங்கோட வால்டிலிட்டிலே எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளோ ரிஸ்க் இருக்கும்போது இது என்னதான் A+ இருந்தாலும் ஒரு சைஸ் டவுன் பண்ணும், கம்மியா வச்சு போகணும். ஏன்னா இது உனக்கு A+ தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பேருக்கு இது A+ அது உனக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்போ புதுசா ஒரு பேரை அப்ரோச் பண்ணனா ரிஸ்க் கம்மி பண்ணிடு. ஒன்னும் கூடி முடிக்கிறாது, உனக்கு வந்தா அது எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ மேனேஜ் மை ட்ரேட்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ மேனேஜ் தி ரிஸ்க் ஃபார் மை ட்ரேட்ஸ். ஸோ இந்த வீடியோல இருந்து ஏதாவது கத்துப்பீங்கன்னு நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. நான் என்ன நெக்ஸ்ட் வீடியோ என்ன ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண பாக்குறேன். ஏன்னா என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கோளாறான மேனேஜ்மெண்ட், அதனால தான் நான் யாருக்குமே இதை சொல்ல மாட்டேன். ஏன்னா புரியாது பாதி பேருக்கு இது எப்படி நான் மேனேஜ் பண்றேன், என்னடா இருந்தாலும் ஏதோ வளர்றானேட்டு இருக்கு. பட் இதை பாருங்க, ஒன்னுத்துக்கு ஒரு 2 வீடு பாருங்க. மேபி ஏதாவது உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களும் இந்த விடையை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப், ட்ரேட் கேர்ஃபுல்லி, ட்ரேட் ரெஸ்பான்சிபிலி. நாளை காலையில் லைவ்ல சந்திப்போம். பாய். I saw